Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எதுவுமே போடல. அது பாத்தீங்கன்னா சின்ன பர்சனல் வர்க் அப்புறம் ஆபீஸ் வர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சோ இனிமே வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா வரும். நிறைய பேர் கேட்டுனாங்க ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்க வீடியோ போடவே இல்ல? கொஞ்சம் ரெகுலரா வீடியோ போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 days once ஆவது ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. சோ இனிமே நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அமேசான்ல இருந்து மட்டும் எவ்வளவு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ மேல அடுக்குறேன், பாத்துக்கோங்க. இது வீடியோஸ் வந்து இப்போ இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ண போறது இல்ல. ஒன்னொன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். சோ தட் உங்களுக்குமே போர் அடிக்காதுல்ல. ஒரு 3 minutes 4 minutes வீடியோலாம் போட ட்ரை பண்றேன். ஒரு ஷார்ட்டான டைம்ல நீங்க வந்து ஒரு வீடியோ ஃபுல்ஃபில்டா வந்து எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்றோமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ மேல அடிக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 இவ்வளவுதான் பெருசு. 12 13 இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அது என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் தெரியும் நம்ம எடுத்து வைக்கிறதுல எல்லாம் பாருங்க. இதை பார்த்தாலே சில பேர் கெஸ் பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 13 14 15 ஸோ இவ்வளோ அமேசான் ப்ராடக்ட் நம்ம கிட்ட ரெடியாக இருக்கு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக. எப்படி சொல்றது, 2 days once ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம்? கிட்ஸுக்கு ஸ்பெஷல் வந்து இது நீங்கள் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் கிட்ஸுக்கு பிடிச்சதான். ஓகே, இவர் தான் குட்டியாக இருக்கார், இவரை பண்ணிடுவாங்க. இது என்ன ப்ராடக்ட்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் பார்ப்போம். ப்ராடக்ட் வாங்கினதில் எதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே மறந்து போச்சு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அதை பார்த்துருவோம். அண்ட் இந்த ப்ராடக்ட் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். அண்ட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச ப்ராடக்ட். இது ஒரு கேம்பிங் ப்ராடக்ட். இது எமர்ஜென்சி கிட் மாதிரி ஒரு இது நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அதை பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை டைரெக்டாக இப்போ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனி ஸ்மார்ட் வாட்ச். ஜியோனி ஸ்டைல் ஃபிட் GSW6 இதான் அதோட மாடல். அதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 hours வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கு. அப்புறம் SpO2 மானிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதுக்கப்புறம் ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஆட்டோ மானிட்டரிங், ஸ்லீப் மானிட்டரிங் இருக்கு. அப்புறம் பெடோமீட்டர் அண்ட் கேலரி மீட்டர். அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா IP68, ரிமோட் கேமரா, ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன், கிராவிட்டி சென்சார். ஓகே, இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்க மாதிரி தான். ஆடடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஃபீச்சர் இருக்கும். காலிங் ஃபீச்சரோட உங்களுக்கு வருது. நீங்கள் ஜஸ்ட் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபோன்லேயே நீங்கள் வந்து கால்லாம் பேசிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் 100+ வாட்ச் ஃபேஸஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.31 சென்டிமீட்டர். அப்புறம் ஸ்டாண்ட் பை டைம் 15 days அண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 days வரைக்கும் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 220 mAh. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அலாய். iOSலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் இருக்கு, அப்புறம் டெயில் கிரீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கிரே. ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? ஓகே, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,999 போட்டிருக்காங்க. பட் இதை நான் வாங்கினது வந்து 3,000 தான். இன்னைக்கான பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அமேசானில். அந்த ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். அந்த ஆஃபர் இன்னுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே அதை வாங்கிக்கலாம். அன்பாக்சிங்லாம் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். சீலை வந்து பிரேக் பண்ணிடலாம். இப்போ 2 சைடு பக்காவாக சீல் பண்ணி பாக்ஸ்லாம் வேறு லெவலில் போட்டு கொடுத்துருக்காங்க ஜியோனிலேருந்து. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனி பிராண்டு தான். வேறு லெவலில் இருக்கும் அந்த டைமில். ஓகே, க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கலர், ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். ஓகே, இதான் நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2-pin சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் சார்ஜர். ஜஸ்ட் பின்னாடி நீங்கள் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஸ்டிக் ஆகிக்கும், உங்களுக்கு சார்ஜும் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வாட்ச் இன்னும் கொஞ்சம் கழிச்சு நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் வாரண்டி, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சோட வாரண்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12 months, ஸ்ட்ராப்புக்கு வந்து 6 months, அப்புறம் சார்ஜிங் டாக் அந்த ஒயரோட இதுக்கு வந்து 6 months கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்சை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து எடுத்துருவோம். ஸோ சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ரேட் மானிட்டரிங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கான சென்சார் இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜிங் பின் இருக்குது. வாட்சோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஜிபடி ஆன் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ராப் பார்த்தீங்களா ரொம்ப நீட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சிலிகான் ஸ்ட்ராப் தான் இது. டிவைஸ் அதுக்குள்ளே ஆன் ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளேல இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ், ஃபுல் பிரைட்னஸ் வச்சுப்போம், பிரைட்னஸ் இருக்குது. மீதி இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்கான மானிட்டர் இருக்குது. அப்புறம் ஸ்லீப் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர்,
அப்புறம் இது கால் ப்ளூடூத் ஃபங்க்ஷனுக்கு, அப்புறம் SPO2 மானிட்டர் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். அண்ட் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்க்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் நம்மளோட ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த iWatchல இருக்கும்ல அந்த ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கிளிக் பண்ணி பார்ப்போம். கால் டர்ன் ஆன் பேர் பண்ணுன்னு சொல்லுது. நம்ம ஃபோனை வந்து பேர் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கான ஆப்க்கான QR வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் கைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். ஓகே, G-Buddy ஸ்டைல் ஃபிட் இதான் அதோட ஆப். ஸோ இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே ஈரமாயிடுச்சு தானே பார்க்குறீங்க. சுற்றி பாருங்கள், வேறு லெவல் கிளைமேட்டிங்க. அப்படியே ட்ரெஸ்லிங்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சைட்லாம். ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th நவம்பர். புயல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த 2 நாள். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டேன், எங்கேயும் வெளியே போகல. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவும் எடுக்க முடிஞ்சுது. ஓகே, ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வாட்ச் வந்து பேர் பண்ணிடலாம். ஆட் யுவர் டிவைஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு உங்களோட ஃபோன் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபோனோட செட்டிங்ஸ் வந்து ஆனில் இருக்கணும். ஆன் ஆகிடுச்சு அண்ட் பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல். ஸோ பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஃபேஸஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. ஒரு 4 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் எடிட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நானும் என் அண்ணனும் இருக்க ஃபோட்டோ வச்சிடலாம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஃபோட்டோ கொஞ்சம் நேரத்தில் அந்த டிஸ்பிளேல வர ஆரம்பிச்சிடும். டன். ஓகே, வாட்ச் ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ டைம் மட்டும் அதில் கொஞ்சம் மேலே இருக்குது. டைம் பொசிஷன் பிலோ டன். அண்ட் கலர் வந்து பிளாக். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டைம் வந்துச்சு. நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அழகாக அதில் டிஸ்பிளேக்கு வந்துருச்சு. அண்ட் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் க்ளவுடில் போய்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆன் பண்ணி எந்த இது ஆன் பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலார்ம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷட்டர். உங்களோட ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கணும்னா நீங்கள் வாட்ச்லேருந்து எடுத்துக்கலாம். அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது வந்து நீங்கள் வாட்ச்லேருந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கான்டாக்ட், செட்டிங்ஸ், அப்புறம் அப்கிரேட்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த நெக்ஸ்ட் டேப்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி இருக்க டேட்டாஸ் எல்லாமே வரும். ஸ்டெப் மானிட்டரிங்காக இருக்கட்டும், ஸ்லீப்பாக இருக்கட்டும், ஹார்ட் ரேட்டு இதெல்லாமே வாட்ச்லேயும் இருக்கும். பட் நீங்கள் ஃபோனில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துக்க முடியும் இதெல்லாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் ஸ்டெப் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா வாட்சோட சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். 64% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் இருக்குது. ஃபோனோட கனெக்டடில் இருக்குது. டேரெக்டாக இப்போ நம்மளுக்கு ஒரு காலும் வர ஆரம்பிச்சிருச்சு. யாருன்னு பார்ப்போமா? ஹலோ, சொல்லுங்கள். யார்? இல்லை, இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். இது எந்த இடத்துல இருக்குது? ஆமாம் ஆமாம், மெயின் ரோட்ல ஆதித்யா பார்க் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே பின்னாடி. இது இண்டிவிஜுவல் ஹவுஸா இல்லை எப்படி சார்? ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் வேக்கன்ட். ரோட்ல இருந்து இறங்கணும். சரி, ஓகே ஓகே, சரி சார். நான் இன்னைக்கு வந்து வேணா விசிட் பண்ணுறேன். அப்படியே சாரல் வந்து உள்ளே அடிக்குது. என்ன அன்பாக்சிங் பண்ண வராமல் தடுத்துட்டே இருக்கு. இதோட ஸ்பீக்கராக இருக்கட்டும், மைக்கோட குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது செக் பண்ணுறதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு கால். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்காக தேடிட்டு இருந்தேன். இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக தேடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அவங்க எனக்கு ஒரு கால் பண்ணி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ அழகாக இருந்துச்சுல அந்த ஆடியோவோட குவாலிட்டியாக இருக்கட்டும், நம்ம பேசினதான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்டிருக்கோம். இன்னும் வந்து மழை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறதுக்குலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். எனக்கு இந்த வாட்ச் கட்டி பார்ப்போம். க்ரீன் கலர் நல்லா இருக்குல்ல நம்ம கைக்கு. கால் ஆட் பண்ணி வச்சதுனால இப்போ லாஸ்ட்டாக நான் பேசினது கால் ரெக்கார்டாக இருக்கட்டும், டயல் பேடு, கான்டாக்ட் இதெல்லாமே இருக்குது. டயல் பேட் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து டயல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட அன்பாக்சிங். இந்த வாட்ச் உங்களை எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் வாட்ச் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் கூட வாங்கி நம்மளோட மக்களுக்கு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறோம். நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிவ்அவே கொடுக்க போகிறேன். எல்லா வாட்சுமே கிவ்அவே கொடுக்க போகிறேன். இந்த வாட்ச் வந்து இதையும் கிவ்அவே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் எனக்கு கீழே சொல்லலாம். அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கிவ்அவே கொடுங்க ப்ரோ அப்படின்னா இந்த மாதிரியான கிவ்அவே வந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென்